கிடையாது. நம்மளுக்கு உடன் பிறந்த நம்மளை பெற்ற தாய் சந்தோஷம். அட அட, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இப்படி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கே. மேடத்தோட பேரை வச்சு நம்ம மேடம், சாரி மேடம், சந்திரலேகா நகர்னு நம்ம பேர் சுட்டிக்குவோம். நம்ம மேடம் குடியிருப்பு பட்டாவை கொடுத்த உடனே மன மகிழ்ச்சியோட திருநங்கைகள் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்குல சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட சமூக நல அலுவலகம் சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த முகாம் நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் தலைமை வகிச்சிருக்காங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியில மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய வருகை தந்த திருநங்கைகள் அவங்களுக்குன்னு அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு அட்டை, ஆயுஷ்மான் பாரத் அட்டை, இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த முகாம் நிகழ்ச்சி நடக்கும் போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 150 திருநங்கைகள் பல வருஷமா அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அதுல அரசு இலவச வீட்டுமனை பட்டா பெறத்துக்கான கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் முன்னாடி ரொம்ப வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் உடனடியா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருது, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 82 வீட்டுமனை பட்டாக்கள் தயார் நிலையில இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஒரு அரசு நிகழ்ச்சியா வச்சு உங்களுக்கு தர இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா திருநங்கைகள் பலமுறை இந்த நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க, பல வருஷமா காத்து இருக்கோம், ஆனா வேதனையா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சதோடு சந்திரகலா அவர்கள் அதிரடியா மிகுந்த வேதனையில இருந்த திருநங்கைகளுடைய கவலையை போக்குற விதமா 2 பேருக்கு உடனடியா திருநங்கைகளுக்கான வீட்டுமனை பட்டாவை வழங்கி இருக்காங்க. இது பலரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. இந்த சந்தோஷத்துல உடனடியா அங்க இருந்த திருநங்கைகள் மாலைய போட்டோ சால்வைய போட்டோ மரியாதை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுமனை பட்டா குடியிருப்பு பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பெயரை சூட்ட இருக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சாங்க. இது பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.